நீங்கள் நினைக்கிற மாதிரி சாதாரண காடு இல்லை இது. இந்த காடு பல பேரை பலி வாங்கி. வணக்கம் நண்பர்களே, நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, நீண்ட நாட்களுக்கு பிறகு காலிவுட் ரேஞ்சுக்கு வந்து கஜானா அப்படிங்கிற ஒரு புதையல் கண்டுபிடிப்பான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு படம் வந்து எடுத்துக்கிறாங்க. இந்த படத்தில் வந்து ஏகப்பட்ட கிராஃபிக்ஸ், பழைய விலங்குகள், பழைய காணாமல் போன ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அழிஞ்சு போன யாழி அப்படிங்கிற விலங்குகள் எல்லாமே வந்து இந்த படத்தில் வந்து இடம்பெற்றிருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரி, இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இதில் யார் யார் தயாரிச்சுக்கிறா, இந்த படத்தை வந்து இயக்குனது யார் அப்படின்னு பார்த்துக்கலாம். இந்த படத்தில் வந்து தயாரித்தது வந்து போர் ஸ்கொயர் ஸ்டூடியோ வந்து தயாரிச்சுக்கிறாங்க. இயக்கம் வந்து பிரபதீஷ் சாம்ஸ் இவங்க வந்து இயக்கியிருக்கிறாங்க. நடிகர்கள்லாம் யார் இருக்காங்கன்னா, யோகி பாபு, வேதியா, சாந்தினி, இனிகோ பிரபாகர், மொட்டை ராஜேந்திரன், பிரதாப் போத்தன், ஹரிஸ் பேரடி, சென்ராயன், வேலு பிரபாகரன், இவங்க எல்லாமே வந்து மொத்தமாக வந்து ஒரு பட்டாளமே வந்து காமெடி எல்லாமே கலந்த ஒரு கலவையான பட்டாளங்கள் வந்து நடிச்சிருக்காங்க. சரி, இந்த படத்தோட ஸ்டோரிக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு போச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க இந்த படத்தோட ஸ்டோரிக்குள்ளே போகலாம். வணக்கம் நண்பர்களே, கஜானா அப்படின்னாலே வந்து உங்களுக்கு என்னென்ன தெரியும்? கஜானானாலே வந்து அந்த காலத்தில் வந்து அரசர்கள் இவங்க எல்லாமே வந்து ஒரு பாதுகாப்பாக வந்து பொண்ணு, பொருள், நகை எல்லாத்தையுமே வந்து ஒரு இடத்துல வந்து பொக்கிஷமாக வைக்கிறதா வந்து கஜானா அப்படி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அதை வந்து பாதுகாக்கிறதுக்கு பல விதமான டெக்னிக்லாம் அந்த காலத்தில் வந்து என்னென்னமோ வந்து பண்ணி வச்சுருப்பாங்க. அப்புறம் வந்து இதை வந்து பாதுகாக்க முக்கியமாக வந்து இதில் வந்து நாகப்பாம்புனாலே உங்களுக்கு வந்து தெரியும். அது வந்து காலங்காலமாக வந்து எத்தனை ஆண்டு இருந்தாலும் அது வம்சாவளியாக வந்து அந்த கஜானா வந்து பாதுகாத்துட்டு இருக்கும். அப்படிப்பட்ட நாகப்பாம்பு வந்து பாதுகாக்கும் ஒரு படம் தான் வந்து இந்த கஜானா. இந்த படத்தோட ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டோரி தான் நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த படத்தில் வந்து முதல்ல வந்து ஸ்டார்டிங்கிலே வந்து இந்த மாதிரி வந்து கஜானா இருக்கும்ல, அதை வந்து யாரெல்லாம் வந்து அங்கே போகிறாங்களோ அவங்க எல்லாத்தையுமே வந்து அழிச்சிடும். திரும்பி வந்து யாருமே வந்து ரிட்டர்ன் வரமாட்டாங்க. இப்படி வந்து பல கூட்டங்கள் வந்து அதை வந்து எடுக்க எப்படியாவது போகணும், அங்கே ஒரு நாகமணி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு விலை மதிக்க முடியாதான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து சொல்லுவாங்க. இதை வந்து ஒரு கட்டுக்கதை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ எல்லாமே வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து வந்து இதெல்லாம் வந்து கட்டுக்கதை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாமே வந்து போய் அதை வந்து அந்த நாக கற்களை வந்து எடுக்க வந்து போவாங்க. அப்படி போகையில் வந்து அங்கே வந்து வித்தியாசமாக அமானுஷியெல்லாம் நடக்கும். அப்புறம் வந்து வேதியா வந்து இதில் வந்து ஒரு ஆராய்ச்சியாளராக வந்து நடித்து அவங்க வந்து பெராடி அப்படின்னு இருப்பார்ல, அவர்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி வந்து அங்கே என்ன இருக்குது, ஏது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நைஸாக வந்து விசாரிச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி எல்லாத்தையுமே வந்து கறந்துட்டு அவங்களும் வந்து இதை எடுக்க வருவாங்க. அப்புறம் இன்னொரு கூட்டம் வந்து வரும், இன்னொரு வில்லன் இவங்க எல்லாமே வருவாங்க. அப்புறம் மொட்டை ராஜேந்திரன், யோகி பாபு இவங்க எல்லாமே வந்து வருவாங்க. அவங்களோட காமெடியை வந்து இதில் வந்து வேறு லெவலில் தரமாக வந்து சூப்பராக வந்து கொடுத்துருப்பாங்க. இவங்களை மீறி வந்து இந்த கஜானாவை வந்து யார் வந்து கைப்பற்றினா இதுக்கு அடுத்து வந்து நடக்கிறது என்ன, இந்த பாம்புங்கிறது உண்மையாகவே இருக்குதா இல்லை அதுக்கு பின்னாடி வந்து ஏதாவது மந்திரம் தந்திரம் இந்த மாதிரி இருக்குதா என்பதான் அந்த படத்தோட மீறி கதை. இந்த படத்தில் நடித்த எல்லாருமே வந்து அவங்க கொடுக்கப்பட்ட கதாபாத்திரத்தை வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க. அது மட்டுமா ஹாலிவுட் இன்ஜினியர் லெவலுக்கு வந்து இதில் வந்து வேறு லெவலில் ரொம்ப வருஷமாக வந்து ட்ரை பண்ணி எடிட்டிங்கை நம்பியே வந்து இந்த படத்தை வந்து எடுத்துருக்குறாங்க. இதில் கதையோட எடிட்டிங் தான் முக்கால்வாசி சொல்லலாம். அது மட்டும் இல்லை, அந்த காலத்தில் அழிஞ்சு போன யாழிங்கிற ஒரு யானையை வந்து மையமாக வந்து இதில் வந்து அமைச்சிருக்காங்க. கிராஃபிக்ஸு, விலங்குகள், பறவைகள் எல்லாமே வந்து சூப்பராக வந்து இருக்குது. இப்படி வந்து இன்டர்வல் வரைக்கும் கதை வந்து விறுவிறுப்பாக சூப்பராக போய்கிட்டு இருக்கல, இன்டர்வலை தாண்டி தான் வந்து படம் வந்து ரொம்ப ஸ்லோவாக ரொம்ப அப்படியே போய் ஆமையோட ஸ்லோவாக வந்து போராண்டி இந்த படம் வந்து ஒரு சுமாராக வந்து அமைஞ்சிச்சு அப்படின்னு தான் சொல்ல முடியுங்க. இந்த படம்லாம் வந்து ஹாலிவுட் ரேஞ்சில் வந்து எடுத்தவங்க இன்னமும் வந்து தரமாக வந்து எடுத்திருந்தா இந்த படம் வந்து வேறு லெவலில் இருக்கும். 1000 கோடி 2000 கோடி கூட வசூல் பட்டிருக்கும். குழந்தைங்க எல்லாமே வந்து நல்லா சிரித்து அந்தளவுக்கு வந்து பார்த்துருப்பாங்க. ஆனால் இன்டர்வலுக்கு அடுத்து டேரக்டர் வந்து தூங்கிட்டாரா என்னன்னு தெரில. அதுக்கடுத்து வந்து அவர் வந்து படத்தை வந்து அப்படியே வந்து சொதப்பிட்டார். அப்புறம் வந்து என்ன நடக்குது, பாம்பு வந்து அடிக்கடி வந்து வரும், அந்த பாம்போட நாகத்தை வந்து வரும், அது ஏன் வருது எதுக்கு வருதுன்னே தெரியாது. அப்போக்கப்போ வந்துட்டு போவோம். அங்கே திடீர்னு வந்து ஒருத்தவங்க வந்து பூஜை பண்ணுவாங்க, கழுகு இதெல்லாம் வந்து வேஷம் போடுவாங்க. இப்படியே வந்து கதை வந்து மாற்றி சின்ன பசங்க பார்க்குற மாதிரி கார்ட்டூன் படம் மாதிரி ஆக்கிட்டாங்க. இந்த படம் வந்து நான் கொடுக்க வேண்டிய ரேட்டிங் வந்து 5க்கு வந்து 2 தாங்க கொடுப்பேன். அந்தளவுக்கு தான் அந்த படம் வந்து ஒருத்தரும் சொல்ல முடியும். வீக்கெண்டில் போராடிச்சுன்னா சின்ன பசங்க ஒரு தடவை பார்த்து என்ஜாய் பண்ணி ஒரு டிஃப்ரெண்டான மூவி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வீடியோ பிடிச்சினா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோ நெக்ஸ்ட்டில் செஞ்சு. நன்றி, வணக்கம்.